Meenakshi Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்பது சென்னை திருவான்மியூரில் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் மாணவர்களுக்கான இந்த விருதினையும் ஊக்கத்தொகையினையும் வழங்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழா தொடங்க இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோருடன் அரங்கத்திற்குள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு காலை உணவாக சிற்றுண்டி என்பதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காலை உணவு, மதிய உணவு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. திருவான்மியூர் அந்த அரங்கத்திற்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. சரியாக ஒரு 9 மணி போல இந்த நிகழ்வு என்பது தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம குறிப்பாக பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பாராட்டு விழா என்பது நடைபெற இருக்கிறது. முதற்கட்டமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் 142 தொகுதிகளிலிருந்து 852 மாணவ மாணவிகள் இந்த விழாவில் பங்கேற்க இருக்கிறார்கள். மொத்தமாக அரங்கத்தினுள் 3500 பேர் வரை பங்கேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செவ்வனமே நடைபெற்று வருவதாகவும் நமது செய்தியாளர்கள் தகவல்களையும் கூறியிருந்தார்கள். தொடர்ந்து அதோடு விஜயை பார்ப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் இந்த மாதிரியான ஊக்கத்தொகையும் விருதுகளும் வழங்குவது என்பது எங்களுக்கு இன்னும் படிப்பில் மேலும் கவனம் செலுத்த ஊக்கமாக இருக்கும் என்று சில மாணவர்களும் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் நாங்கள் அங்கிருந்து ஒவ்வொரு ஊர்ல இருந்து மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அவங்களுக்கான பல்வேறு ஏற்பாடுகளையும் செய்திருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இது தொடர்பாக நம்முடன் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைகிறார். அவருடனும் பேசலாம். வணக்கம் சார். இப்ப இந்த நிகழ்வு என்பது நம்ம ஏற்கனவே கடந்த வருடமும் நடந்திருந்துச்சு. ஆனா குறிப்பாக இந்த வருடம் பார்க்கும் பொழுது கட்சி ஆரம்பித்த பிறகு நடத்தக்கூடிய பாராட்டு விழா இது என்று நம்ம கருத்தில் கொள்ளலாம். இப்ப இந்த விழா அப்படிங்கிறது விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் சம்பந்தமா இது எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமா இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு இது எந்த அளவிற்கு ஒரு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கலாம்? உங்களுடைய பார்வை என்ன சார்? வணக்கம். இந்த விழா என்பது பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விழாவாக போகும். காரணம் என்னன்னா, விஜயை பொறுத்தவரைக்கும் அது படத்துல நடிக்கிறதாகட்டும் இல்ல அரசியல் ஆகட்டும் பாத்தீங்கன்னா அவரோட அந்த பார்வை என்பது இளைஞர்களையும் மாணவர்களை நோக்கி கொஞ்சம் கூர்மையாக இருக்கிறது. அதுவும் படிக்கிற பசங்களுக்கு ஒரு விருது வழங்குறது, அவங்க பெற்றோர்களை கூப்பிட்டு பாராட்டு தெரிவிக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1000 நபர்களை அவர் நேரடியா சென்றடைகிறார். அதாவது +1 +2 10th அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸா இல்லாம மாவட்ட ரீதியா இல்லாம இந்த சட்டமன்ற தொகுதிக்குன்னு போகும்போது என்ன ஆயிடுனா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் விஜய்க்கு கிட்ட பரிசு வாங்கின மாணவர்கள் அப்படின்ற அந்த ஒரு பேரு, அங்கீகாரம், ஒரு விளம்பரம் கிடைக்குது. ஒண்ணு முதல்ல. இரண்டாவது, மாணவர்களுக்கு படிங்க, படிப்பு தான் எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் எடுத்துட்டு போய் சேர்க்கிறாங்க. மூணாவது, இது என்ன ஆகுனா, இப்ப கட்சி தொடங்கியாச்சு. இப்ப கட்சி தொடங்கின கட்சிக்காரர்கள் தொண்டர்களுக்கு இது மாதிரி நிகழ்வுகள் ஒரு எழுச்சியை தரும். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நீங்க பண்ணும்போது மற்ற கட்சிக்காரர்களோட தொந்தரவும் இருக்காது. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க முடியாது. ஆனா அட் த சேம் டைம் நீங்க உங்க கட்சியை வளர்க்கறதுக்கும் மாணவர்களை உங்களை பார்த்து ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு ஊந்து சக்தியா இது அமையும். அப்ப இதுல என்ன நடக்கணும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அடிக்கடி பண்றதுனால விஜய் அவர்களுக்கு விஜயோட கட்சி பலப்படும். இன்னைக்கு பரிசு வாங்கினவங்க நாளைக்கு கண்டிப்பா அதுல 80% இல்ல ஒரு 70% விஜய் அரசியல் ரீதியா வரும்போது ஏத்துக்கிற அந்த வாய்ப்பு என்பது அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு மாணவருக்கு நீங்க பரிசு கொடுக்கீங்கன்னா அந்த மாணவரோட குடும்பம், அந்த மாணவரோட நண்பர்கள், அந்த மாணவரோட வகுப்பு ஆசிரியர், அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி மொத்தமா அந்த மாணவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் விஜயோட ஃபேனாவோ இல்ல விஜயோட ஓட் பேங்காவோ நீங்க மாத்திர அந்த ஒரு நிகழ்வு நடக்கும். இதை தாண்டி இது எங்க கொண்டு போவோம்னா, இளம் பசங்களை, மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை எந்த பெரிய அரசியல் கட்சிகளும் பெருசா ஈர்க்கிறது கிடையாது. திராவிட கட்சிகள் குறிப்பா அந்த இடத்துல ஒரு வேக்யூம் இருக்கு. அதை விஜய் போன்றவர்கள், நாம் தமிழர் கட்சி, சீமான் போன்றவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னும் அடுத்த வருஷமா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னும் அதை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா இன்னும் பெருசா பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியில விஜய் ஒரு ஸ்ட்ராங் லீடரா எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட் சார். இப்ப கல்வி சம்பந்தமா நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல இப்ப அரசியல் சம்பந்தமா அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப சென்ற முறை அவர் பேசும்பொழுது ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் இடத்துல பேசினார். இந்த தடவை இவரோட பேச்சு எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கறதா நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாவும் இந்த நாள் இருக்கும். இன்று அவர் எந்தெந்த விஷயங்களை முக்கியமா மாணவர்கள் மத்தியில பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம்?
விஜயை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அந்த நேரடி அரசியல் என்பது படத்துல பேசுவாரு. ஆனா கலை யதார்த்தத்துல வரும்போது ஒரு நேரடி அரசியல் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாரு. ரொம்ப ரொம்ப யோசிச்சு இப்பதான் வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்துல அவர் கொஞ்சம் கருத்துக்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. போய் நேர்ல பார்த்திருக்காரு. எதுவுமே போய் நேர்ல பார்ப்பாரு. பட் பெரிய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய தன்மை இல்ல. ஆனா இன்னைக்கும் வந்து அவர் ஒரு நேர் அரசியல் சொல்ல மாட்டாரு. மேபி போன வாட்டி சொன்ன மாதிரி அந்த ஜெனரல் அட்வைஸ் இருக்கு இல்லைங்களா, பணம் வாங்காதீங்க, ஊழலை எதிருங்க, ஆனா அந்த ஊழல் யார் பண்றாங்க, யார்கிட்ட பணம் கொடுக்கணும், எந்த கட்சி பணம் பண்ண, அந்த மாதிரி விஷயமா பேசாம மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி சொல்லிட்டு ஒரு குட்டி சூசகமான கதைகள் எதனா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு 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 லைட்டர் வெயின்ல சொல்லி அதுல வந்து ஒரு ஒரு அரசியல் அவேர்னஸும் இருக்கும். யாரை வந்து குறை சொல்றது அப்படின்ற மாதிரி அவங்க டீம் மேபி எதனா ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு, இந்த கல்வி என்பது இன்னைக்கு வந்து அது தனியார் மயமாக்கப்பட்டு அது வந்து மாணவர் சமுதாயத்தை சுரண்ட ஒரு 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 லாபகரமான ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி பேசுறாரு. இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்தி கொள்ளையடிக்கிறாங்க, மாணவர்கள் உங்களோட ஃபீஸ் எல்லாம் உங்க அப்பா அம்மாவோட வேர்வை, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசினாலும் அது வந்து ஒரு ஒரு காட்டமான செய்தியா இருக்கும். அதுல அரசியலும் இருக்கும். மாணவர்களுக்கும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசும்போது அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து அங்க வரவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆறுதலா இருக்கும். இந்த மாதிரி இது வந்து அரசியலை தாண்டியும் வந்து எடுபடும். பட் நான் என்ன பாக்குறேன்னா, இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் பேச்சு பெருசா பேச மாட்டாரு. மாறாக மாணவர்களை தன் வசப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி விஷயங்கள் கதைகள் மூலமாகவோ இல்ல ஒரு 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 சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ் மாதிரி எதனா பேசுவாருன்னு தான் நினைப்பேன். நேரடி அரசியல் இன்னைக்கு கூட அவர் பேசுவாருன்னு நான் நினைக்கல. அப்படி பார்க்கும் பொழுது இப்ப +2 முடிச்ச மாணவர்களா அடுத்த கட்டமா அந்த கல்லூரி தேர்வு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப நிறைய மாணவர்கள் டாக்டர் படிக்கணும்னாலும் சரி, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கும் பொழுது இவரோட சார்பில் இருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து மாணவர்கள் மத்தியில பேசலாம்? குறிப்பாக இப்ப நீட் தேர்வு அந்த மாதிரியான விவகாரங்கள் பத்தி பேச வாய்ப்பு இருக்குமா? நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க மாணவ சமுதாயத்துக்கு. நீங்க நீட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு மொத்த இடத்துல குளறுபடி, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி உங்களுக்கு ஸ்கேம்ன்ற ஒரு பேர் வந்து கைது நடவடிக்கை எல்லாம் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நீட் விவகாரத்துல வந்து அனிதா அவர்களை பற்றி அவர் சில கருத்துக்கள் சொன்னாரு, போய் பார்த்தாரு, அதெல்லாம் சரி. ஆனா அதை தாண்டி இந்த அரசியலுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது ஏன் பண்றாங்க, இது எப்படி வந்து நிறுவனங்கள்லாம் நடத்தி மாணவர்களுக்கு கஷ்டம் வருது, ஏன் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த தோல் உறுத்தி காட்டல. அதே மாதிரி இப்ப நீங்க இன்ஜினியரிங் அட்மிஷன் எடுத்தீங்கன்னா இந்த நேரம் வந்து ஏஐசிடியு வந்து உங்களுக்கு வந்து அந்த டெட்லைனை வந்து கொடுத்துருக்கணும், அட்மிஷன் ஷெடியூலை கொடுத்துருக்கணும். ஆல் இந்தியா ஃபுல்லா அட்மிஷன் ஷெடியூலை கொடுக்காததுனால அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய டோட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆகட்டும், இன்னும் அட்மிஷன்ஸ் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் பத்தி சொல்லலை. இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் சேரணும்னாலும் சரி, +2 முடிச்சுட்டு இல்லை படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னாலும் சரி, அது நீட் ஆகட்டும் நெக்ஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி மாணவ சமுதாயத்துக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு ஒரு மன அழுத்தம், அவரோட பணம் விரையும், அவரோட நேரம் வீணா போறதுன்றது அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப இந்த பிரச்சனையை வந்து பேசணும்னா நீங்க வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியா மாறணும், இல்ல மக்களோட நலனை வந்து பேசுறதுக்கு அந்த ஒரு தைரியம் அதிகமான ஒரு உச்ச குரல்ல பண்ணணும். அதை வந்து அவர் வந்து பண்றது இல்ல. ஒருவேளை இன்னைக்கு அதெல்லாம் பண்ணாருன்னா அது வந்து இளைஞர்கள்கிட்டயும் மாணவர்கள்கிட்டயும் இன்னும் ஒரு நல்ல எழுச்சியை கொடுக்கும். இதுவரை அதை விஜய் செய்யல. ஆனா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 2 வருஷம் தான் இருக்கு அடுத்த தேர்தலுக்கு. கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஒருவேளை இன்னைக்கு பண்ணுவாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து ஸ்லோவா தான் போவாரு, எடுத்தோம் கவுத்தம் பண்ண மாட்டாரு. கொஞ்சம் லைட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்த்து பயந்து தான் விஜய் அவர்கள் அரசியல் பண்றான்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு இடைத்தேர்தலோ ஒரு பொது தேர்தலோ ஒரு கருத்து சொல்றேன். கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்றீங்க, 2026 வரேன்னு சொல்றீங்க, பண்ற வேலை எல்லாம் வந்து சட்டமன்ற தொகுதிக்கு தேடி தான் மாணவர்களுக்கு பாராட்டு விழா எல்லாம் பண்றீங்க. ஆனா இன்னும் அந்த வெளிப்படைத்தன்மை, அந்த உச்சகட்ட அரசியல் இருக்குல்ல, அந்த நகர்வு அந்த இடத்துக்கு இன்னும் வரல. ஆனா ஸ்லோவா போயிட்டு இருக்காரு. அதை தேடி அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா போறாரு. மாணவ பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கு. எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, பேங்க் லோனு கொடுக்கறதுல இருந்து, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போனா வந்து காதுல இருக்கிறத கைட்டுங்க அதை கைட்டுங்கன்றது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது, எக்ஸாம் இதை வந்து சேஸ் பண்றாங்க மார்க்ஸ, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு புரியும், அது பேசுறதுக்கு ஒரு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா மத்தியில இருக்கிற கட்சிகளோ இல்ல மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளோ இல்ல ஆட்சியாளர்களோ உங்களை வந்து அரசியல் ரீதியா எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு படம் ஓடணும், தியேட்டர்ல நிறைய ரிலீஸ் ஆகணும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆல்ரெடி விஜய் அவர்கள் பார்த்திருக்காரு. விஜய் அவர்கள் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் தயாராயிருக்காரு. ஒரு சைடு மாணவர் பிரச்சனை, இன்னொரு விஜயா இருக்கிறதுனால பிரச்சனை. அப்ப விஜய் அவர்களுக்கு இதுக்கு நடுவுல தான் அவர் வந்து ஒரு அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கிறார். மீனாட்சி Faculty of Occupational Therapy. Admission open for BOT and MOT. Apply now.